சுரக்காய் வச்சு நம்ம கூட்டு பண்ணியிருப்போம், பொரியல் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு பாராட்டு நிச்சயம். ஆனால் அதை விட பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு எதுனா நம்ம குழந்தைங்களுக்கு கெட்டி கொடுக்குற லஞ்சு மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு வரணுன்றது தான். திங்கக்கிழமை லஞ்ச் பாக்ஸுக்கு இதுதான் கெட்டி கொடுத்தா மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆப்ரேஷன் கொலாபரேஷன் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. சுரக்காய் வாங்கும் போதே பிஞ்சு சுரக்காவா வாங்கிக்கோங்க, அப்பதான் அந்த நடுவில் இருக்க விதைகளை எடுக்க வேண்டாம். சுரக்காவை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி மெலிசா ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துட்டு அதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பசங்களுக்கு தான் வறுத்தது பொரிச்சது தவிர வேற எதுவுமே இறங்க மாட்டேங்குது. முக்கியமா ஹோட்டல்ல உள்ளது அதை மட்டும் எவ்வளவு கொடுத்தாலும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுறாங்கப்பா. சுரக்காவை இந்த சைடு அந்த சைடு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தாளிக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3-4 பூண்டு பல்லையும் தட்டி சேர்த்திருக்கேன். எனக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும்ன்றதுனால நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும். அதனால நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ண சுரக்காய் கூட அடிச்சு வச்ச தயிரும் சேர்த்து தாளிச்சதையும் சேர்த்துட்டோம்னா சூப்பரான கிரேவி ரெடி.